இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய உலகம் யூனிவர்ஸ் சொல்லக்கூடியது விலை மதிக்க முடியாத மூணு இருக்குங்க. ஒண்ணு வந்து அறிவுங்க, ஒண்ணு வந்து காலமுங்க, ஒண்ணு நம்ம உடம்புங்க, உயிர் இல்லைங்க. உயிர் இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. உடம்பு பத்திரமா இருந்தாதான் அந்த உடம்பு அந்த உயிருக்கே பாதுகாப்புங்க. அதனால விலை மதிக்க முடியாத உடம்ப பத்திரமா வச்சுக்கிறதுனா அறிவு இருந்தா உலகத்துல எந்த மூலையிலையும் போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி காலத்தை நம்ம கடத்திட்டோம்னா திரும்பி பெற முடியாது. இந்த உன்னதமான இந்த மூளையை நீங்க பயன்படுத்தீங்கன்னா நீங்க தாங்க ராஜா, நீங்க தான். அது மறந்துடாதீங்க. இந்த மூளையை பயன்படுத்தணும். அதாவது கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த தமிழ் இது. தமிழ் வந்து ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றிய மொழின்னு சொல்றாங்க. ஆனா எந்த மொழியை பார்த்தாலும் இன்னைக்கு நாசா விண்வெளித்தளத்துல பார்த்தா நம்ம தமிழ் எழுத்துல பொறிக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுல. ஆனா இந்த அற்புதமான இந்த தமிழ் வந்து அற்புதமானது. இந்த மதுரைன்னு சொல்றது தமிழ்நாடு. இந்தியாவுல தமிழ்நாட்டுல மதுரைன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த மதுரையில தான் மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா பாண்டியர் காலத்துல இருந்து திருமலை நாயக்கர் தான் கட்டி முடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயில் இருக்க இடத்துல இந்த ஒரு பருத்திப்பால் கடை ஒரு 95 வருஷம் 100 வருஷம் ஓடுதுன்னா சின்ன ஜமாக்காரங்க. நீங்களே பாருங்க, ஒரு சின்ன ஜமாக்காரமா. கிட்டத்தட்ட வெள்ளக்காரங்க வந்து நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கி 76 வருஷம் தான் ஆகுது. ஆனா 100 வருஷமா அந்த கடை இருக்குன்னா யாருடைய இருந்து எல்லாமே கடந்து போயிடும். இதுவும் கடந்து போயிடும். எல்லாமே சில நாட்கள் தான், எண்ணங்களோ பல நாட்கள். ஆனா இந்த கடை வந்து ஏன் அப்படி இவ்வளவு தூரம் சிறப்பா இயங்குதுன்னா, நான் ஒரு 50 ரூபாய்க்கு தர்ற பருத்திப்பாலை வெறும் 20 ரூபாய்க்கு தான் தர்றேன். ஏன் தர்றேன்? நான் லூஸ்ல கொடுக்கறது. வள்ளலார கூப்பிடுறேன். இங்க பாருங்க, இங்க பாரு வள்ளலார் பாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன்னு சொன்னவர் அவர் தான். எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு கொடுன்னு சொன்னவர் அவர் தான். வாடிய பயிர் கூட வாடினா கூட நான் அதுக்கு தண்ணி கொடுறான்னு சொல்றாரு. எல்லா சீவராஜனுக்கும் உணவு கொடுக்க சொல்றாரு. அவர் ஏத்துன அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் அமரல. எங்க கடலூர் மாவட்டத்துல வடலூர்னு இருக்கு. அந்த வடலூர்ல அவர் ஏற்றி வச்ச 150 வருஷத்துக்கு முன்னால தோன்றிய மகான். அவருடைய அறிவாற்றல்னாலதான், அதாவது வாழுங்காலம் கொஞ்ச நாள் தான். எல்லா பொருளுக்கும் கேரண்டி கொடுப்பான். ஆனா மனிதனுக்கு கேரண்டி கொடுக்குறானா? காலையில எந்திரிச்சா இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஆனா இந்த பருத்தி பால் கடை 95 வருஷம் ஓடுறது காரணமே வந்து நல்ல பொருளை கொடுக்குறேன். இதுல சேர்த்திருக்க சேர்மானம்லாம் பருத்தி கொட்டையை வந்து ஏளனமா பேசுவாங்க. இந்த ஏளனமான எப்படின்னா, மாடு சாப்பிடறத மனுஷன் சாப்பிடலாமா அப்படி கேவலப்படுத்துனதுல எவ்வளவு ரகசியம் இருக்கு தெரியுமா? ஒரு மாடு சாப்பிட்டா நல்லா இழுக்கும். ஒரு பசுமாடு பால் கறக்கிற மாட்டு வச்சா பால் சுரக்கும். பால் நல்லா சுரக்கும்யா. அதே மாதிரி உள்ள இருக்க ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்தப்பழம் இருக்குல்ல, அந்த கொழுப்பை நிம பண்றது இந்த பருப்பு தான். பாதாம் பருப்பு இருக்கு, முந்திரி பருப்பு இருக்கு, பிஸ்தா பருப்பு இருக்கு, விலை உயர்ந்த பருப்புகள் எத்தனையோ இருக்கு. ஆனா இந்த பருத்தியில இருக்க பருப்பு இந்த இத்தினூன்னு தான் இருக்கும். கையில நகத்துல பிக்க முடியாது, ஊற வச்சு ஆட்டணும். அதை ஆட்டி பசும்பால் மாதிரி காய்ச்சி ஏலக்காய், சுப்பு, திப்பிடி, சித்திரத்தை, அடிமதுரம், இப்படி பல்வேறு பொருள்களை போடும் போது நாட்டு மருந்து எல்லாமே அனிமல்ஸ்ல இருந்து வருது. பால் ஏன் தாய்ப்பால் உள்பட அனிமல்ஸ் தானையா? ரத்தத்துல இருந்து தானே வருது. ஆனா இது வந்து சுத்த சைவம். வள்ளலாருடைய அமைப்பு நல்லா தெரிஞ்சுங்க. வள்ளலாருடைய அமைப்பு பூரா நவதானியத்துல தெரிஞ்சிருக்கு. இதை சாப்பிடறதுனால ஏகப்பட்ட மக்களுக்கு நன்மை. இந்த கொரோனா காலங்கள்ல எல்லாம் சளி தொந்தரவுல இருந்து ரொம்ப பேரு தப்பிச்சு, காய்ச்சல் வராது, சளி வராது, நல்லா மோசம் போகும். ஒரு அற்புதமான ஒரு பொருளை வந்து மதுரையில தான் கிடைக்குது. வாய்ப்பை பயன்படுத்துங்க.
என் கடல் கடந்து வாழக்கூடிய என் தமிழ் சொந்தங்கள், ஒற்றுக்குழு உறவுகள், ஒரு இந்தியாவுல எத்தனையோ ஸ்டேட் இருக்கு. ஆனா இது இந்தியாவுல தமிழ்நாட்டுல மதுரையில தான் இருக்கு. அது எங்க இருக்கு தெரியுமா? பிரபல பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் ஐயா இருக்காங்கல்ல, இந்த பாருங்க, என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் என்னுடைய ஃப்ரெண்டுங்க. அவருடைய இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்க என் கோயில்கிட்ட வந்து கீழவாசல்னு ஒரு இடம் இருக்கு. அங்க கீழவாசல் மீனாட்சி இருந்து அங்க ஒரு சிக்னல் இருந்து அடுத்த சிக்னல் முழுச்சாலை சிக்னல், அங்க வந்தாலே போதும். இந்த இடத்துக்கு சிக்னல் வந்து முழுச்சாலைக்கு பக்கத்துல மடைக்கருப்புசாமி பருத்திப்பால் கடை, பருத்திப்பால் சந்தானம் அப்படின்னு கேட்டா இந்த மதுரையில இருக்க ஆட்டோ ஓட்டுநருக்கா என்னுடைய சொந்தங்கள், அவ்வளவு தூரம் செய்த சொந்தங்கள். ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு, அண்ணே எனக்கு தெரியும்னே, நான் உங்களை கூட்டி போவானே. அப்படி சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அவர் குடும்ப நண்பரா நான் இருக்கேன். உலகெங்கு வாழக்கூடிய என் தொப்புள்குடி உறவுகள், என்னோட தமிழ் சொந்தங்கள். என்ன, ஒரு இந்தியனா இருக்கணும்னா ஒரு புண்ணியமானவன் தான் இந்தியாவில பிறக்க முடியும். இல்ல சோமாலியாவில போய் பிறந்துருவான், புண்ணியத்துல ஒரு தண்ணி இருக்காது. ஒரு அற்புதமான ஒரு தமிழ்நாட்டுல இந்தியாவுல கிடைக்குது. வாய்ப்பை பயன்படுத்துங்க. வாழ்க வளர்க. வணக்கம்.